இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணரும் காங்கிரஸ் கட்சியின் பிரபுகரமான ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ராமருக்கு எதிரான போக்க காங்கிரஸ் இல்லையே கடைபிடிக்க போகுது அப்படிங்கிற நீங்க படிக்கலன்னு நினைக்கிறேன். ராமர் தான் கோச்சிப்பாரு. அவர் பேரை சொல்லி அரசியல் பண்றவங்கள தான் ராமருக்கு தான் பிடிக்காது. நானும் ராம பக்தன் தான், நான் நாஸ்திகம் கிடையாது, அது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். ராகுல் காந்தியும் பக்தர் தான். பட் அவர் என் கோவில் என் வீட்டுக்குள்ளே, என் சாமி என் வீட்டுக்குள்ளே, உங்கள் சாமி உங்கள் வீட்டுக்குள்ளே. அப்போது இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் 5 ஏக்கர் மாஸ்க்குக்கும் கொடுத்தாங்க. அந்த மாஸ்க்கை ஏன் கட்டி முடிக்கலை? கோவிலை கட்டுற பிரதமர் அதே இதில் ஏன் மசூதியை கட்டி முடிக்காமல்? நீங்கள் ரொம்ப நியாயஸ்தன் தானே. கோவிலையும் திறங்க, மசூதியும் திறங்க. முடிக்காத கோவிலை ஏன் திறக்கிறீங்க? நம்ம ஆகம சாஸ்திரத்தில் எங்கே எழுதியிருக்கு முடிக்காத கோவிலை திறக்கலான்னு எழுதியிருக்கா? இல்லை. சரி, இதுக்கு மூல கர்த்தாவாக இருந்தது லால்கிஷன் அத்வானி. அவரை ஏன் நீங்கள் கூப்பிடல? நீங்கள் குருன்னு சொன்னது அத்வானியை. வேதத்தில் ஆரம்பமே குரு பிரம்மனுக்கும் மேலே மகேஸ்வரனுக்கும் மேலே, குரு சாட்சாத் பரம்பிரம்மை அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்குது. அப்போ குரு துரோகம் பண்ணுறவன் ஹிந்துவை? நான் குருன்னு சொல்ல, நீங்கள் தான் குருங்கிறீங்க. அத்வானி தான் போய் அந்த மசூதியை இடித்தார். அவரையே கூப்பிடாமல் இந்த கோயில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா அத்வானியை கூப்பிட்டா அவருக்கு மரியாதை பண்ணணும். நம்ம ஃபோட்டோவுக்கு பதில் அத்வானி ஃபோட்டோ வரும், ஆனாலும் அவர் காலி பண்ணிட்டீங்க. சரி, ஒரிசா கோவிலில் அன்றைக்கி இருந்த ராம்நாத் கோயங்காவை உள்ளே விடலை. ஏன்னா அவர் தாழ்த்தப்பட்ட பேப்பர்லலாம் படிச்சிருப்பீங்க. இப்போ மும்ருவை ஏன் கூப்பிடல? அவங்க இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் சேர்ந்தவங்கனால நீங்கள் உள்ளே விடலை. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் படி பிரதமருக்கு மேலே இருக்கிற போஸ்ட்டு பிரசிடெண்ட்டு. பார்லிமெண்ட்டை நீங்கள் கூப்பிடுறதே சம்மனிங் த பார்லிமெண்ட் ஆன் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி பிரசிடெண்ட். பிரசிடெண்ட் கையெழுத்து போட்டால் தான் நீங்கள் பார்லிமெண்ட்டை கூப்பிட முடியும். அந்த பிரசிடெண்ட்டே நீங்கள் பார்லிமெண்ட்லேயும் கூப்பிடல, இன்றைக்கி இதுக்கும் கூப்பிடல. இல்லை, உங்களையெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களே, நீங்கள் போகலாம். என்ன கூப்பிடலையே, கூப்பிட்டாலும் போக மாட்டோம். ஏன்னா நீங்கள் நல்லவராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? கோவிலுக்கு திறந்த அன்றைக்கே மசூதியும் திறந்துருக்கணும்ல. நீங்கள் தானே சொல்கிறீங்க நான் இது அரசியல் பண்ணலன்னு. அப்போ நீங்கள் நியாயமாக இருந்தீங்கன்னா கோவிலும் மசூதியும் சேர்ந்து தந்தேன். 1951 இதே மாதிரி சோம்நாத் கோயிலை திரும்பி கட்டினாங்க. அப்போ பிரதமர் என்ன சொன்னார்? ரிலிஜன் வேறு, அன்னைக்கு இருக்கிற பிரதமர் போல் ரிலிஜன் வேறு, கடவுள் வேறுன்னு. நீங்கள் அதுதான் நம்ம சட்டம். கோர்ட்டுக்கு முன்னாடியோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியோ இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்டியன், இவன் ஹிந்துன்னு பார்க்க முடியாது. நீங்கள் எல்லாரையும் சேர்த்து பார்க்கணும். ஆனால் நீங்கள் எலெக்ஷனுக்காக ஹிந்து மட்டும் பார்க்குறீங்க. ஹிந்துக்குள்ளேயே சில குரூப்புகள் தள்ளி வைக்கிறீங்க. அந்த ட்ரஸ்ட்டோட ஆள் சொல்லியிருக்காங்க, சக்தி வழிபாடு பண்ணுறவங்க, சிவ பூஜை பண்ணுறவங்கலாம் உள்ளே வர வேண்டான்னு. இது என்னது? இது ஹிந்துக்குள்ளே புதுசாக இருக்குது. அப்போ பிரதமர் சிவர் கோயிலுக்கு போக மாட்டாரா? இல்லை நினச்சா அவர் சிவபக்தன் ஆகிடுவார், நினச்சா அவர் பெருமாள் பக்தன் ஆகிடுவாரா? நான் சொல்ல சார், அந்த ட்ரஸ்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க யாருமே இப்போ ஒவ்வொருத்தராக போகல அப்படிங்கும்போது வருகின்ற நாடாளுமன்ற நாங்கள் கிளியராக என்ன சொல்லியிருக்கிறோம்? இல்லை, அதான் நாடாளுமன்ற தேர்தலும் போது இது பிரதிபலிக்கும் வரக்கூடிய. சரி, பிரதிபலிச்சிருந்தா இப்போவே ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? எங்கேயாவது ஆளும் கட்சி பை எலெக்ஷன் தோக்காது, ரைட்டா? 20 நாளைக்கு முன்னாடி தான் ஜெயிச்சு நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க. அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறவனை மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டில் பண்ணக்கூடாத அளவுக்கு பண்ணி அவனை மினிஸ்டராக போட்டிருக்கீங்க. அப்படியே அந்த மினிஸ்டர் 12,000 ஓட்டில் தோத்துட்டார. நீங்கள் கோயில் திறக்க போகிறீங்க 10 நாளைக்கு முன்னாடி. எங்கே நீங்கள் 26 சீட்டு ஜெயித்த இடத்துல, ஒரு மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் ஜெயித்த இடத்துல நீங்கள் ஏன் இப்படி தோத்தீங்க? நாங்கள் தோத்தோமா, நீங்கள் தோத்தீங்களா? இல்லை, இப்போ அவங்களுடைய தேர்தல் தோத்தாங்களா? யார் தோத்தாங்க? இல்லைன்னு நம்ம சொல்றோம். அப்போ இல்லை, ராமர் பிரதிபலிக்கும்னா எப்படி எலெக்ஷன் தோத்தாரு? இல்லை, இப்போ அவங்களுடைய தோத்துட்டாரு. அங்கே ராமர் கோவில் தானே. ஆமாம், மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு அகேன்ஸ்டாக அவர் எம்எல்ஏ மினிஸ்டராக போட்டார்ல. எல்லா ஜாலம் பண்ணியும் தோத்துட்டாங்கல்ல, அதனால பிரதிபலிக்காதுன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே தேர்தல் வரப்போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்தியா கூட்டணி இருக்கிறவங்க இதை பங்கேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பத்திரிகையாளர்கள்லாம் பத்திரிகையாளர் பேசுவான் சார். நம்ம இந்தியாவில் கான்ஸ்டியூஷனை மதித்து தான் நம்ம போகணும். அரசியல் சாசன சட்டத்தை மதிக்கணும். ஒரு அரசியல் பண்ணுறவன், அரசியல் பேசுகிறவன், என்ன மாதிரி ஆட்கள், நான் அரசியல் சாசன சட்டத்தை தான் மதிக்கணும். வீட்டில் நான் ராமர் பூஜை பண்ணலாம், ஆனால் ஒரு 20% இந்தியர்களை அவமதித்து நீங்கள் நடத்துகிற விழாவுக்கு இதில் எங்கே அவமதிக்கிறதுன்னு என்ன அவமதி? ஏன் கோர்ட் ஆர்டர் என்ன கொடுத்தது? மசூதியும் கட்டுன்னு தானே கொடுத்தது. மசூதி எங்க காமி? இல்லை, இன்னும் கோயிலே கட்டி முடிக்கல, அடுத்து மசூதி எப்போ கட்டு? அப்போ 2024 மோடி வர போறாரு, அப்போ கட்டிட போறாரு. அப்படி சொல்லட்டுமே, சொல்லலையே. சரி, வரப்போறாருல்ல, கோயில் முடிச்சப்புறம் திறந்துருக்கலாமே.
ஏன் அரைக்குறை கோவிலில் இதை திறக்கிறீங்க? கிரேன் இருக்கிற இடத்துல எதுக்கு பிரதிஷ்டை பண்ணுறீங்க? ராமரை தானே நம்ம வெளியிட போறோம். ராமர் முன்னாடியே இருக்காரே சார். 1948 ராமர் அந்த இடத்துல இருக்காரு, பூஜை நடந்துட்டு தானே இருக்கு. அப்போ எதுக்கு இப்போ புதுசாக இந்த விழா? கோவில் கட்டி முடிக்கல, அரைக்குறையாக இருக்குது கோவில். கோவிலில் அந்த ட்ரஸ்ட்டு நிறைய லேண்ட் டீல்ஸில் ஃப்ராட் பண்ணியிருக்கான்னு பேசுகிறாங்க. ஏன் அது ராமரை பற்றி இவ்வளோ கவலைப்படுற யூபி அரசாங்கம் அங்கே ஊழல் நடந்திருக்குங்கிறாங்க, லேண்டு வாங்கி விற்றதில் பேப்பரோட சொல்கிறாங்க. ஏன் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு? அதான் இது முழுக்க முழுக்க அரசியல் தான் காரணம் அப்படி. 100%. சரி, நீ வெறும் கோயிலுக்கு போயிட்டு வெளில வரியா? கோவில் வாசல் இன்னும் நான் பேசுகிறேங்கிற. கோவில் கும்பாபிஷேகத்தில் ஏன் பிரதமர் பேசணும் அரசியல் இல்லைன்னா? இல்ல அவங்களோட இலக்கே அதுதானே. அவங்க அரசியல் சொல்லுங்க. 370 அது ரைட்டு ராமர் சார், கோயில் கட்டணும், அது ரைட்டு சார். அவங்க 2 இதை நிறைவேற்றி சார் நீங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பேசுகிறீங்க இது அரசியல் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனுங்கிறாங்க. பிரதமர் பேசுகிறது ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. அப்போ சங்கராச்சாரியார் தானே சார் உள்ளே போய் பிரதிஷ்டை பண்ணணும். சங்கராச்சாரியாரே வரமாட்டேங்கிறாரு. அதே மாதிரி உத்தராகண்டில் 4 சாமியார் வரமாட்டேங்கிறானே. ஏன் இது மாதிரி ஆகம சாஸ்திரத்திலே இல்லைங்கிறாங்களே. இதுக்கு பின்னாடி இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களாம் தூண்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிற கருத்தையும் பாஜகவினர் வைக்கிறாங்க. அப்படி கிடையாது, எங்களது கிளியர் பொசிஷன். கான்ஸ்டியூஷன் பிஜேபி எழுதலை, அவ்வளோ பெரிய திறமையும் கிடையாது. நாங்கள் தான் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தான் எழுதினாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் நாங்களே மதிக்கலைன்னா, நாங்கள் எழுதின சட்டத்தை எலெக்ஷனுக்காக நானே மதிக்கலைன்னா யார் மதிப்பாங்க? அவங்க வேணால் சட்டத்தை மதிக்காமல் இருக்கலாம், நாங்கள் சட்டத்தை மதிக்கணும். அதான் இப்போ சேகர் பாபுட்ட இது தொடர்பாக கேட்குறாங்க. இது மாதிரிலாம் ராமர் கோயில் திறக்க போகிறாங்களே, நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்கன்னொன்னே மக்கள்கிட்டேருந்து கோரிக்கை வந்துச்சுன்னா நாங்கள் முதல்வர்கிட்ட சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. கரெக்டு. அதனால் அவர் போல இல்லை, மக்கள்கிட்டன்னு கோரிக்கை வந்தால் நான் அனுப்புகிறேங்கிறாரு. என்ன தப்பு இருக்குது? இல்லை இப்போ அன்னைக்கு மட்டும் காங்கிரஸ் கட்சி போகிறதில்ல, இந்தியா கூட்டணி சார்ந்திருக்கவங்க போகிறதில்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை அதுக்கப்புறம் 2வது நாள் 2வது நாள் 3வது நாள்லாம் போக மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் நிச்சயமாக போக மாட்டாங்க. அடுத்து நம்ம ஆட்சி இந்தியா கூட்டணியில் இருந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் போவேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா கோவிலுக்கும் ராகுல் காந்தி போகிறது உண்டு. அது மேபி அயோத்தியாவுக்கு போனார்னா போவாராக இருக்கும். ஆனால் கோவிலுக்கு நான் அயோத்தியாவுக்கு போமா, கோவிலை பார்க்கறதுக்கு நான் அயோத்தியா போக மாட்டார். அதே மாதிரி சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ மோடியை எதிர்க்கக்கூடிய இடத்துல ராகுல் காந்தி இல்லை அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. சரி, அப்போ என்னாச்சு தெலுங்கானால, தமிழ்நாட்டில் என்னாச்சு, கேரளாவில் என்னாச்சு? வலிமை படைத்த ஒரு தலைவராக இருக்காரு. சரி, கர்நாடகாவில் என்னாச்சு? அவர் தானே கேம்பெயின் பண்ணார். ராஜஸ்தானில் இப்போ என்னாச்சு? மினிஸ்டர் எப்படி தோத்தார்ல மினிஸ்டரு எப்படி தோத்தார்? சும்மா நம்ம பேசலாம், மீடியாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டீங்க. எதிர்த்து பேசணும்னா வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. அவனுக்கெல்லாம் வேலை போயிடுச்சு, பேசுறதுக்கு ஆள் கிடையாது, நியூட்ரல் டிவியே கிடையாது, தேசிய மீடியா பேச முடியாது. அப்போ யார் பேசுவாங்க? யூடியூப்பில் வெளில போனவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு 25-30 ஜேர்னலிஸ்ட்டு. இதில் விஷயம் என்னென்னா சங்கர், இதில் யாரும் பேக்வேர்டு எஸ்சி எஸ்டிலாம் கிடையாது. இவரை டெய்லி வீடியோவில் நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிற ஜேர்னலிஸ்ட்டு எல்லாருமே மேல் ஜாதி இந்துக்காரன் தான். ஸோ உங்களால் மூளை செலவு பண்ண முடியல, அவங்கள வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டிங்க. அவன் போய் டிவியில் உட்காந்து பேசின்னு இருக்கான், யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.